தம்பி வணக்கம். முதல்ல மாட்டுங்க எனக்கு. மாற்றேன். உங்களுக்கு போட்டி யாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து வைகோவுடைய மகனான துரை வையாபுரி நிற்கிறாரு. திருச்சிக்கு நீங்க வந்து எம்பியா வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுங்க, அதுல எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் கையெழுத்து. எல்லாரும் ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. நமது சின்னம் ரெட்டலை, நமது சின்னம் ரெட்டலை. நம்ம வீட்டு புள்ளை கற்பையா, நம்ம வீட்டு புள்ளை கற்பையா. யார் சொல்லி கொடுத்தாரு? சொல்லி கொடுக்கல. ஹாய் ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் வியூவர்ஸ், உங்கள் தொகுதி உங்கள் வேட்பாளர் நிகழ்ச்சியில் உங்களை தொடர்பு கொள்றதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்னைக்கு யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தா திருச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் திரு ப. கருப்பையா அவர்கள் கூட தான் இருக்கும். வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எப்படி தொகுதியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? தொகுதி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்து களத்துக்கு போனதை விட மக்கள்கிட்ட எங்களுக்கு ரொம்ப வரவேற்பு அதிகமாக இருக்கு. சூப்பர்ண்ணா. இப்போ ப. கருப்பையா அப்படின்னா வந்து அதிமுகவில் ஒரு வேட்பாளராக இப்போ நிற்கிறீங்க. மக்களுக்கு புரிகிற மாதிரி யார் இந்த கருப்பையா அப்படின்னு ஒரு இன்ட்ரோ எங்கள் வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். யார் இந்த கருப்பையா? உங்களை போல ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தவன் தான் அந்த கருப்பையா. என்னுடைய புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகாவில் புலந்தராம்பட்டுங்கிற ஒரு கிராமத்தில் தான் எங்களுடைய சொந்த கிராமம். அங்கே தான் எங்களுடைய குடும்பம் எல்லாம் வளர்ந்தது. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் அங்கே தான். இப்போ நம்முடைய அரசியல் பணிகளால் கொஞ்சம் காலமாக புதுக்கோட்டையில் இருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் நான் 15 வருஷமாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுப்பில் இருக்கேன். ஒன்றிய பாசறை செயலாளராக பொறுப்பில் இருந்தேன். 9 வருஷமாக மாவட்ட பாசறை செயலாளராக ஒரு நீண்ட நடிக காலமாக அந்த பொறுப்பில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய சேவை நாங்கள் அரசியல் பயணத்தில் வந்ததுக்கு அப்புறமும் அதற்கு முன்னாடியும் தொடர்ந்து மக்களுக்கு சேவையை எங்களால் முடிஞ்ச சேவையை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். குறிப்பாக எங்கள் பகுதிகளில் இருக்கிற பெரும்பாலான அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள், அதுக்கெல்லாம் எங்களால் முடிஞ்ச சேவையை நிறையா செஞ்சுருக்கிறோம். அது குறிப்பாக எங்கள் கிராமத்தில் இருக்கிற அரசு பள்ளியை நாங்கள் தத்தெடுத்து அந்த அரசு பள்ளிக்கு என்ன தேவையோ அவ்வளோ விஷயங்களையும் தொடர்ந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஸ்மார்ட் கிளாஸ்லேருந்து, புது கட்டடத்துலேருந்து, ஸ்மார்ட் கிளாஸ்லேயே ஏசி ரூம்லேருந்து பிள்ளைங்களுக்கு, அதாவது ஒரு அரசு பள்ளியில் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது, நம்ம ஒரு பிரைவேட் கான்வென்ட்டில் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கணும்னு அவங்களுக்கு தேவையான அடிப்படை உங்கள் குழந்தையா பார்க்குறீங்க. ஆமாம், கட்டாயமாக அடிப்படை கட்டமைப்பு நல்லா இருந்தால் பிள்ளைங்களுக்கு படிப்பு நல்லா வரும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ அந்த கட்டமைப்பை நம்ம நல்லா பண்ணி கொடுத்துருவோம். டீச்சர்ஸ் அதுக்கு கோஆர்டினேட் பண்ணுறாங்க. பள்ளிக்கூடமும் ரொம்ப நல்லா இருக்குது. அது நம்ம இந்தியாவில் அந்த பள்ளிக்கூடம் ஒரு சிறந்த பள்ளிக்கூடமாக உருவாக்கணுங்கிறது எங்களுடைய எண்ணம். அதை நோக்கி நாங்கள் நகர்றோம். இது மாதிரி பல பொது சேவைகளை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். குறிப்பாக பள்ளிக்கூடத்துக்கும் மருத்துவமனைக்கும். சூப்பர்ண்ணே. ஆனால் 25 நாளாக நீங்கள் களத்தில் இருக்கீங்க. மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? உங்களை எப்படி ஆதரிக்கிறாங்க? இல்லை, தொடர்ந்து நான் முதல் நாள்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நாங்கள் களத்துக்குள்ளே போனப்போ எங்களுக்குன்னு ஒரு மனநிலை இருந்திருக்கும். பட் மக்கள் எங்களுக்கு கொடுத்த வரவேற்பில், அதிமுகவுக்கு கொடுக்குற வரவேற்பில் மிகப்பெரிய எழுச்சி மக்கள்கிட்ட இருக்குது. அப்போ மக்கள் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குறிப்பாக அதிமுக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மிகுந்த எழுச்சியான வரவேற்பாக இருக்குது. எங்களுக்கு அது பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு. நிச்சயமாக அதிமுகவோட வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி தான். ஓகே, நீங்கள் மக்களை சந்திக்கும் போது சில கோரிக்கைகள் உங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கும். திருச்சிக்கு நீங்கள் எம்பியா வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. அதில் எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஃபஸ்ட்டு கையெழுத்து. ஃபஸ்ட்டு கையெழுத்துன்னு இல்லை, முதல்ல மக்கள் வைக்கிற மிகப்பெரிய கோரிக்கையை நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் மக்களை சந்திங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பெரும்பகுதியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களை சந்திக்கிறது இல்லை, மக்களோட ஒரு தொடர்பு இருக்கிறது இல்லைன்னு தெரியுது. அது முதல் படி. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷனை நீங்கள் அதை வச்சிருக்கீங்க, மக்களை சந்திக்கணும். இல்லை, நாங்கள் எப்போதும் இதுக்காக நாங்கள் சந்திக்கிற ஆட்களில் தொடர்ந்து நம்ம எப்போதுமே மக்களை சந்திக்கிற ஆட்கள் தான், மக்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான். இந்த திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதி முழுக்கன்னு வர்றப்ப நம்ம அதை தொகுதி முழுக்க மக்களை சந்திக்கணும். அது சந்திச்சிருவோம். அதற்கு பிறகு பெரும்பகுதியான இடங்களில் குடிநீர் பிரச்சனை பெரிய ஒரு தட்டுப்பாடாக இருக்குது. மிகப்பெரிய பிரச்சனையாக தொகுதி முழுக்கவே குடிநீர் பிரச்சனை இருக்குது. சாலை வசதியும் அது மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ குடிநீர் பிரச்சனை தான் உடனடியாக சரி செய்யப்படணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போது உங்களுக்கு போட்டி யாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ வைகோவுடைய மகனான துரை வையாபுரி நிற்கிறாரு. அவர் நினைக்கிறீங்களா? நாம் தமிழர் அந்த மாதிரி நிறைய கட்சிகள் நிற்கிறாங்க. யாரை போட்டியாளராக நினைக்கிறீங்க? அதாவது களத்தில் யார் நின்னாலுமே நமக்கு அவங்க போட்டியாளர் தான். நம்மளை எதிர்த்து யார் களத்தில் நின்னாலுமே போட்டியாளர்கள் தான். அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டால் எப்போவுமே போட்டி
அதிமுகவுக்கா திமுகவுக்கான போட்டி தான் அது. அப்போ திருச்சி பார்லிமெண்ட் தொகுதியில் வந்து திமுக கூட்டணி சார்பாக வைகோவோட பையன் அவர் துரை வைகோ அவர்கள் நின்னாருன்னா போட்டி நேரடி போட்டியாக தான் இருக்கும். இல்லை அவர் கரெக்டான உங்களுக்கு போட்டியாளராக இருக்காரா? அது கரெக்டான போட்டியாளர்கள் தானே இருப்பாங்க. நம்ம யாரையும் வந்து அவங்க எனக்கு சரியான போட்டியாளர் இல்லைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அப்படியெல்லாம் கிடையாது. யாரையுமே அப்படி எளிதா எடை போடக்கூடாது முதல்ல அரசியல்ல. ஏன்னா எத்தனையோ பெரிய தலைவர்களை தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அப்ப அது மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதானே சரியான முடிவாக இருக்கும். மக்கள் சரியான முடிவு எடுப்பாங்க. அவங்க பெரிய ஆள் சின்ன ஆள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மக்களுக்கு யார் சர்வீஸ் பண்ணுவா, மக்களுக்கு யார் உண்மையான உழைப்பை கொடுப்பா, மக்களுக்கு தேவைங்கிறத யார் செஞ்சு கொடுப்பாங்கிறது மக்களுக்கு தெரியும். ஸோ நிச்சயமாக மக்கள் வந்து அதுக்கான முடிவு எடுப்பாங்க. கண்டிப்பாக. இப்போ பையன் வந்து உங்களுக்காக வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்காப்புல, அவர்கிட்ட சில கேள்விகள் இருக்கிறேன். தம்பி வணக்கம். இந்த முதல்ல மாட்டுங்க. எனக்கு மாட்டுறேன். உன் பேர் என்னன்னு சொல்லு. என் பேரு மகி. மகியா? முழு பேரை சொல்லுங்க. என் பேரு மகி பாலன் அண்ணி தேவர். சரி, இது யாருப்பா அவரு? யாரு? இவங்க என்னோட அப்பா. சரி, என்னவா இருக்காங்க அப்ப? இது எம்பியா? எம்பி ஆயிட்டாங்களா? எம்பியா நிக்கிறாங்களா? நிக்கிறாங்க. எம்பி ஆயிருவாங்களா? ஆயிருவாங்க. ஆயிருவாங்க. ஆயிட்டா எனக்கு ஒரு சாக்லேட் தெரியா? சரி, நான் தான் உனக்கு தரணுமோ? சரி சொல்லு, இதை மக்களை பார்த்து சொல்லு, எல்லாரும் ஓட்டு போடுங்க. வணக்கங்க எல்லாரும். எங்க அப்பா எலெக்ஷன்ல நிக்கிறாரு, அதுக்கு எல்லாரும் ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. நமது சின்னம் ரெட்டலை, நமது சின்னம் ரெட்டலை. நம்ம வீட்டு புள்ளை கற்பையா, நம்ம வீட்டு புள்ளை கற்பையா. நமது சின்னம் ரெட்டலை. யார் சொல்லி கொடுத்தாவது? சொல்லி கொடுக்கல. உண்மையாக சொல்லு, யார் சொல்லி கொடுத்தா? யாருமே சொல்லி கொடுக்கலையா? அப்போ கிளவர் தான். எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கீங்க. சரி, நானே ஒரு ஷார்ட்டாக திருச்சி தொகுதி மக்களுக்கும் புதுக்கோட்டை தொகுதி மக்களுக்கும் ஏதாவது மெசேஜ் சொல்ல வரும்னா அப்படி அந்த கேமரா பார்த்து சொல்லிடுங்க. அதான் நீ உனக்கு மாட்டிடும். ஓகேயா? தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு மேலா இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு நன்கு அறிந்து பழக்கப்பட்ட எனக்கு நீங்கள்லாம் ஒரு வாய்ப்பு கொடுங்க. தொடர்ந்து உங்களோட நான் எப்படி இதற்கு முன்னாடி உங்களுக்காக பணியாற்றி இருக்கிறனோ அந்த பணியாற்றுறதில் கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் நிச்சயமாக மேலும் என்னுடைய உழைப்பு உங்களுக்கு கூடுதலாக கொடுத்து உங்களுக்காக நிச்சயமாக நான் பணியாற்றுவேன், உழைப்பேன்னு உங்கள்கிட்ட உத்தரவாதமாக சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. இந்த இன்டர்வியூ நிச்சயமாக ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன், அதுவும் தம்பி சூப்பராக பேசியிருக்கேன். ஓகே சார், நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. 10ஆம் தேதி நம்ம ஓட்டு போட வேண்டியது நம்மளுடைய கடமை. எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாம் ஜோகர். நன்றி, வணக்கம், பாய்.